அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். ஒவ்வொரு நாளும் ஒரு வார்த்தை இறைவார்த்தை என்ற தலைப்பில் இன்றைய நாளில் நாம் தியானிக்க இருப்பது ரோமியருக்கு எழுதிய மடல் அதிகாரம் 10 இறைவசனம் 15. இதையே எசாயா இறைவாக்கினர் அதிகாரம் 52 இறைவசனம் 7 வாசிக்கின்றோம். நற்செய்தி அறிவிப்போரின் பாதம் எத்துணை அழகாய் உள்ளது. நற்செய்தி அறிவிப்போருடைய நாவானதுதானே அழகாக இருக்க வேண்டும். அது என்ன? பாதமானது அழகாய் இருக்கிறது. அதாவது இறை வார்த்தையை வாழ்வாக்குவது, இறை வார்த்தையின்படி நாம் நடப்பது. அப்படி செயல்படும் பொழுதுதான் நமது பாத சுவடுகள் அழகாகவும் பதிக்கப்படும். அதை பார்த்து பல்வேறு ஆன்மாக்கள் அந்த நற்செய்தியின்படி வாழ்வதற்கு வழிவகுக்கும். ஆகவே இந்த நாளிலே நாம் சிறப்பாக இறை வார்த்தையின்படி வாழ்வதற்கு, இறை வார்த்தையின்படி நடப்பதற்கு நாம் முயற்சி செய்வோம். நமது பாதங்களும் அழகாகும், நமது பாத சுவடுகளும் பதிக்கப்படும். இதற்காக நாம் ஜெபிப்போம். ஆமென்.